Dear students, I am Kannan, your math teacher. In this video, you will learn 12th Mathematics, Chapter 2, Complex Numbers, and the concept is De Moivre's theorem and its applications. Abraham de Moivre in 1667 to 1754 was one of the mathematicians to use the complex number in trigonometry. The formula cos theta plus I sin theta whole to the power n equal to cos n theta plus I sin n theta, known by his name, is an important idea. De Moivre's theorem: given any complex number cos theta plus I sin theta and any integer n, cos theta plus I sin theta whole to the power n equal to cos n theta plus I sin n theta. So the corollary set, cos theta minus I sin theta whole to the power n equal to cos n theta minus I sin n theta. Suppose plus I க்கு பதிலா minus I இருந்தால் just you have to take what the I க்கு right side result வந்து I sin theta னு வரும். அதே மாதிரி செகண்ட் ஒன் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் டு த பவர் மைனஸ் என் அப்படி இருந்தாலும் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா அந்த மாதிரி வரும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் டு த பவர் மைனஸ் என், இங்கே மைனஸ் ஐ மைனஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி இட் பிகம் அ ப்ளஸ் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. சப்போஸ் இந்த ஆர்டர் மாதிரி இருக்குது எல்லாமே காஸ் சைன் அந்த ஆர்டர், இங்கே வந்து சைன் ப்ளஸ் ஐ இன்ட்டு காஸ் தீட்டா அந்த மாதிரி இருந்தானா ஜஸ்ட் யூ டேக் ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, இது அதோட ஆர்டர். sin theta plus I into cos theta equal to I into cos theta minus I sin theta இந்த ஆர்டர் எடுத்துக்கணும் நீங்கள். Now let us apply the de Moivre's theorem to simplify the complex number and to find the solution of the equations. ஸோ இதான் கான்செப்ட் ஃபஸ்ட்டு. ஸோ de Moivre தியரத்தில் மெயின் கான்செப்ட் என்னென்னா, ட்ரிக்னாமெட்ரி வந்து cos theta plus I sin theta அப்படின்ற ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மேட் எடுத்துகிட்டு அதோட இன்டிஜர் n எடுத்திருக்கோம். இப்போ cos theta plus I sin theta whole to the power n எடுத்தோம்னா இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னா cos n theta plus I sin n theta, அதாவது இந்த பவர் n வந்து இந்த ஆங்கிளோட மல்டிபிள் ஆயிரும். cos n theta ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு மல்டிபிள் ஆயிரும். ஸோ ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ வந்தால் ரிசல்ட் எப்படி இருக்கும், எண்ணுக்கு பதிலாக மைனஸ் என் வந்தால் எப்படி இருக்கும், ஸோ ரெண்டு சேர்ந்து நெகட்டிவ் வந்தால் எப்படி இருக்கும். சப்போஸ் ஆர்டர் மாறி இருக்குது, காஸ் சைனுக்கு பதிலாக சைன் காசுன்னு ஆர்டர் மாறி இருந்தால் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் சம்மில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்து பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் nth root of a complex number. De Moivre's formula can be used to obtain the roots of a complex numbers. Suppose n is a positive integer and the complex number omega is nth root of z denoted by z to the power 1 by n. Then we have omega power n equal to z. So omega take in the form of rho of cos pi plus I sin pi, and z is equal to the polar form is r into cos theta plus I sin theta. அப்போ r into cos theta plus 2k pi plus I sin theta plus 2k pi, k belongs to integer. இந்த போலார் ஃபார்ம் கான்செப்டை நம்ம போன எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இசட்ன்ற இந்த மாதிரி போலார் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன சொன்னோம், சின்ஸ் ஒமேகா இஸ் nth root of z, ஒமேகா அப்படின்றது என்ன சொன்னால் nth root of zனால ஒமேகா பவர் n equal to z அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒமேகா இஸ் nth root of z, ஸோ ஒமேகா பவர் n equal to z அப்படின்னு எடுத்துகிட்டு, ஸோ ஒமேகான்றது நம்ம என்ன வச்சுருக்கோம்னா ரோ காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை வச்சுருக்கோம், அதுக்கு பவர் n அப்ளை பண்ணுறோம். அடுத்து z அப்படி நம்ம இந்த எடுத்துருக்க போலார் ஃபார்ம் கான்செப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிறோம். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வரும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, therefore the value of omega is r to the power 1 by n into cos theta plus 2k pi by n plus I sin theta plus 2k pi whole divided by n, k to the power n அந்த ஃபார்மேட் நமக்கு கிடைக்குது. ஸோ r to the power 1 by n அப்படின்றத நம்ம பிகினிங்கில் என்ன பார்த்துருக்கோம், nth root of a complex number z, அதுதான் z to the power 1 by n. அந்த z to the power 1 by n நமக்கு இந்த ஃபார்மேட் கிடைச்சிருக்கு. although there are infinitely many value of k, distinct value of omega is obtained when k equal to 0, 1, 2, 3 up to n minus 1, k equal to n, n plus 1, n plus 2, we get the same root in the regular interval, that is cyclically. Therefore n roots of a complex number z equal to r into cos theta plus I sin theta r. ஓகே, இப்போ கேக்கு மேலே இந்த ஃபார்மேட்டில் கேக்கு வந்து 0, 1, 2, 3, 4 அப் டு n minus 1 போட்டிங்கன்னா யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் ரூட், டிஃப்ரெண்ட் ரூட் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட் ரூட் கிடைக்கும். பட் அந்த n plus 1க்கு அடுத்து இருக்கிறது வந்து n, அடுத்து n-க்கு அடுத்து n plus 1, n plus 2 இதெல்லாம் போட்டிங்கன்னா யூ வில் கெட் அ சேம் ரூட். அதாவது n-க்கு என்ன கிடைக்கும்னா 0க்கு என்ன ரூட் இருந்தோ அதே ரூட் கிடைக்கும், n plus 1னா 1க்கு என்ன ரூட் இருக்கோ இந்த மாதிரி இந்த ரூட் தான் ரிப்பீட் ஆகும். n minus 1 வரைக்கும் டிஃப்ரெண்ட் ரூட் கிடைக்கும். ஆஃப்டர் n minus 1 n-லேருந்து என்ன சொன்னால் ரிப்பீட்டட் ரூட்
ரூட் வந்து ரிப்பீட் ஆகும் ரெகுலர் இன்டர்வலில் சைக்கிளிக் ஆர்டரில் நமக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ z ஈக்குவல் டு த போலார் ஃபார்ம் r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இதனோட nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி இருக்கும். nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படின்னா z to the power 1 by n ஈக்குவல் டு r to the power 1 by n இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 2k பை பை n ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் 2k பை பை n வேர் k ஈக்குவல் டு 0 1 2 அப் டு n மைனஸ் 1. ஸோ இதை வந்து இந்த nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இந்த ஃபார்மேட்டு. இப்போ இந்த nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம இங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் வி செட் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகான்றது nth ரூட் ஆஃப் ஆர் பவர் 1 பை என்றது nth ரூட் ஆஃப் ஆர் எடுத்துக்கிறோம். இ பவர் இது வந்து அந்த காஸ் ப்ளஸ் ஐ சைன் அந்த ஃபார்மேட் வந்து ஆயிலர் ஃபார்மேட்டில் எழுதும்போது இ டு த பவர் ஆஃப் ஐ இன்ட்டு தீட்டா ப்ளஸ் 2k பை பை n அப்படின்னு வரும். இது ஆயிலர் ஃபார்மேட்டு இல்லாட்டி யூலர்ஸ் தியரம் அப்படி நம்ம சொல்லலாம். The formula for nth root of complex number has a nice geometrical interpretation as shown in the figure. Note that because modulus omega equal to nth root of r. ஏன்னா இதுக்கு மாடலஸ் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றனால ஒன்று வந்துடும். அப்போ nth ரூட் ஆஃப் ஆர் மட்டும் கிடைக்கும். மாடலஸ் ஆஃப் ஒமேகா எடுத்தோம்னா nth ரூட் ஆஃப் ஆர். The n roots all have the same modulus nth root of r. They all on the same circle of radius nth root of r with the center at the origin. ஓகே, இது வந்து சென்டர் ஆரிஜினில் இருக்கும், சேம் ரேடியஸ் இருக்க மாதிரி இருக்கும். எல்லா ரூட்ஸ்க்கு n ரூட்ஸ்க்கு நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா இதான் வரும். nth ரூட் ஆஃப் ஆர் தான் நமக்கு அதோட ஆன்சராக கிடைக்கும். Furthermore, the n roots are equally spaced along the circle. இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா n roots equally spaced ஈக்குவல் இதில் ஸ்பேஸ் இது இருக்கும் அப்பியர் ஆகிருக்கும். பிகாஸ் த சக்ஸசிவ் n ரூட்ஸ் ஹவ் த ஆர்குமெண்ட்ஸ் தட் டிஃபர் பை 2 பை பை n. ஓகே, எல்லாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒமேகா, அடுத்து வந்து ஒமேகா இப்போ n மைனஸ் 1 n மைனஸ் 2 அப்படிங்கும்போது இங்கே வரும். இது மேலே வந்து அப்படியே இதனோட வேல்யூ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே தீட்டா அப்படின்றது இந்த கேப் எப்படி இருக்குன்னா 2 பை பை n இருக்கும். ஈக்குவலி ஸ்பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து nth root of a complex number மார்க் பண்ணியிருக்குது. இப்போ ரிமார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் de Moivre's theorem, if x are rational then cos x theta plus I sin x theta is one of the value of cos theta plus I sin theta whole to the power x. இப்போ எக்ஸ்ன்ற ஒரு ரேஷனல் நம்பராக இருந்தால் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் டு த பவர் எக்ஸ் அப்படின்போது இந்த காஸ் எக்ஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் தீட்டா இஸ் த வேல்யூ ஆர் ஒன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன். இதில் எக்ஸ் ரூட்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ் ரூட்ஸில் இது ஒன் ஆஃப் த ரூட்டாக இருக்கும். காஸ் எக்ஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் தீட்டான்றது ஒன் ரூட்டாக இருக்கும், ஒன் ஆஃப் த ரூட்டாக இருக்கும். அடுத்து போலார் ஃபார்ம் ஆஃப் த யூனிட் சர்க்கிளோட போலார் ஃபார்ம் பார்க்குறோம். z ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா, இது நமக்கு யூலர்ஸ் தியரம் தெரியும். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு போடும். மாடுலஸ் ஆஃப் z எடுக்கும்போது z ஸ்கொயர் எடுக்கும்போது அப்போ என்னாகும், இது வந்து இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இதை ஹோல் ஸ்கொயர். இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஃபார் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 ரெப்ரசென்ட் த யூனிட் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 1 வித் சென்டர் அட் த ஆரிஜின். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்றது எப்படி கிடைக்குது அப்படின்னா, இட்ஸ் ரெப்ரசென்ட் த யூனிட் சர்க்கிள் அந்த ரேடியஸ் வந்து 1 யூனிட் அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டர் வந்து ஆரிஜின் 0 இருக்குது. வந்து the nth root of unity அந்த வரும். The solution of the equation z power n equal to 1, the positive value of the integer n are the n roots of unity. In the polar form of z power n equal to 1 can be written as, ஆக்சுவலி இப்போ nth ரூட் ஆஃப் யூனிட்டி பார்க்குறோம். இப்போ z to the power n equal to 1 அப்படின்னு இருக்குது. z to the power n அப்படின்போது இந்த ஒன்னோட போலார் ஃபார்ம் எழுதுகிறேன். இப்போ z பவர் n அப்படின்போது ஒன்னோட போலார் ஃபார்ம் எடுத்தாலும் இது கிடச்சிடும். z பவர் n equal to, இப்போ இது வந்து ஒன்லி ரியல் போர்ஷன் மட்டும் இருக்குது. அப்போ r அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ஒரு 1 மட்டும் வரும். ஆரோட வேல்யூ வந்து 1. ஆங்கிள் தீட்டா பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 போட்டோம்னா காஸ் 0 1 ப்ளஸ் ஐ சைன் 0 வந்து வரும். அப்போ ஒன்னோட போலார் ஃபார்ம் நம்ம டேரெக்டாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னா காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு எழுதிக்கலாம். அதோட ஆடு 2k பை அப்ளை பண்ணுறோம். அப்போ z பவர் n ஈக்குவல் டு காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் z டு த பவர் n ஈக்குவல் டு cos of 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi, that is equal to e power I into 2k pi, where k equal to 0, 1, 2, it is going on.
ஓகே, இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னோட போலார் ஃபார்ம்ன்றது டேரெக்டாகவே எழுதலாம். cos 0 + i sin 0ன்னு எழுதலாம். அதோட 2k பை, இந்த ஆங்கிளோட 2k பை ஆட் பண்ணி இதை வச்சுட்டாச்சு. அப்புறம் வந்து இது யூலர் ஃபார்மில் எழுதியாச்சு. யூலர் ஃபார்ம்ன்றது e power i into 2k பை வச்சுட்டு கேவோட வேல்யூ வந்து 0 1 அப் டு போயிட்டுருக்கு. ரைட், யூசிங் த டி மோவர் தியரம் வி ஃபைண்ட் த nth ரூட் ஆஃப் யூனிட்டி ஃப்ரம் த ஈக்குவேஷன் பிலோ. இப்போ இங்கேருந்து எடுத்துக்கிறேன். nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின் போது என்ன ஆகும்னா z ஈக்குவல் டு அப்போ cos 2k பை பை n ப்ளஸ் i sin 2k பை பை n ஈக்குவல் டு e power i into 2k பை பை n k ஈக்குவல் 0 1 2 up to n minus 1. அங்கே தீட்டா இருந்துச்சு. தீட்டாவுக்கு பதிலாக இப்போ நம்ம ஃபார்முலாவில் பார்க்கும்போது தீட்டா பார்த்தோம். z to the power 1 by n அப்படின்றது வந்து ஃபார்முலாவில் காஸ் தீட்டா ப்ளஸ் 2k பை இருந்துச்சு. தீட்டான்றது இங்கே 0. அப்போ என்ன இருக்குன்னு cos of 2k பை பை n ப்ளஸ் i sin 2k பை பை n வரும். அவ்வளோதான். இதான் வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு வரும். ஸோ இதனோட யூலர்ஸ் தியரம் வந்து i into e power 2k பை பை n அப்படின்னு வரும். கேவோட வேல்யூ 0 up to n minus 1 வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து given positive integer n, the complex number z is called the n roots of unity if and only if z to the power n equal to 1. ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் n போது a complex number z is called the nth root of a unity. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z வந்து nth root of unityன்ற எப்போ சொல்லலாம்னா if and only if z to the power n equal to 1 அப்படின்னு இருக்கும்போது. இப்போ z to the power n equal to 1 அப்படின்னாலும் என்ன சொல்லிடலாம், z is called the nth root of unity சொல்லலாம். z is called the nth root of unityனா z to the power n equal to 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு ஒன்று தான். if and only ifனா ரெண்டு சைடுமே பாசிபிள். இங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து இங்கே வரும். இப்போ என்ன சொல்கிறோம், இஃப் வி டினோட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை ஒமேகா நாம் அப்ளை பண்ணுறோம். ஒமேகா ஈக்குவல் டு இ பவர் 2 பை ஐ டிவைடட் பை n அப்படின்னு எழுதலாம். 2 பை ஐ டிவைடட் பை n. இது வந்து இப்போ யூலர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே ஃபார்மேட் இங்கே கொண்டு வரேன். ஒமேகா பவர் n அப்படின்னு எடுத்தோம்னா 2 பை ஐ டிவைட் பை n ஹோல் டு த பவர் n வரும். அப்போ நம்ம என்ன ஆகும்னா n கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது a பவர் m ஹோல் பவர் n ரூல் பவர் பார்த்தீங்கன்னா இன்ட்டு n வரும். n கேன்சல் ஆகிடும். அப்போ e பவர் 2 பை ஐ மட்டும் இருக்கும். e பவர் 2 பை ஐ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா cos 2 பை ப்ளஸ் i sin 2 பை. cos 2 பை வந்து 1, sin 2 பை வந்து 0. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். அப்போ ஒமேகா பவர் n ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்மேட் கிடைக்குது. இரண்டு யூலர்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்த்த அந்த nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்றது ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் மார்க் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தீட்டான்றது 2 பை பை n. இப்போ வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்ட், ஈக்குவலாக இருக்குது. ஒமேகா அப்படின்ற மாதிரி இருக்குது. கீழே வரும்போது ஒமேகா பவர் n minus 1 n minus 2 இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா, இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் வந்து -1. இங்கே i இருந்துச்சுன்னா இது ஆப்போசிட் வந்து -i. ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ் இப்படி இருக்கும். therefore nth root of unity form the equation 1. The complex number 1, omega square dash as omega power n minus 1, the nth roots of unity. The complex number 1, omega square, omega power n minus 1 are the points in the complex plane and are the vertices of the regular polygon of n sides inscribed. ரெகுலர் பாலிகன் n சைட்ஸ் இன்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிட் சர்க்கிள், இந்த சர்க்கிள் வந்து யூனிட் சர்க்கிள். இதை வந்து இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் இங்கே மார்க் பண்ணுறோம். ஃபிகர் நம்பர் 2.5. நோட் தட் பிகாஸ் nth ரூட்ஸ் ஆல் ஹாவ் த சேம் மாடுலஸ் 1. ஸோ என்னோடய மாடுலஸ் வேல்யூ எடுத்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சேம் மாடுலஸ் வரும். எல்லாமே 1 தான் வரும். தே வில் லை on the circle of radius 1 with the center as the origin. Furthermore, the n roots are equally spaced along the circle because the successive nth roots have the arguments and the different by 2 pi by n. ஸோ இப்போது என்ன செய்கிறோன்னா, அடுத்தடுத்து இந்த n ரூட்ஸில் வரக்கூடிய அடுத்தடுத்த சக்ஸஸிவ் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஆர்குமெண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா அது எப்போவுமே எப்படி இருக்குன்னா 2 pi by n தான் இருக்கும். இதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது ஆல்வேஸ் 1 இருக்கும். அடுத்தடுத்து வர சக்ஸஸிவ் ரூட்ஸ்க்கு வந்து ஆர்குமெண்ட் அந்த ஆங்கிளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எடுத்தோம்னா 2 pi by n வரும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த nth roots of unity 1, omega square, omega power n minus 1 are geometric progression with the common ratio omega. இந்த n roots எப்படி இருக்குன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனை ஃபார்ம் பண்ணும். அதோட காமன் ரேஷியோ எப்படி இருக்குன்னா ஒமேகான்னு இருக்கும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஜாமெட்ரிக் சீரிஸ் படி 1 minus omega power n divided by 1 minus omega வரும். that is equal to 0. இல்லை ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அந்த ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணுறோம். omega power n equal to 1, omega வந்து not equal to 1 அப்படின்னு சொல்கிறாங்க. the sum of all n roots of unity is 1 plus omega square dash as omega power n minus 1 equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னுடைய டோட்டல் சம்மேஷன் பார்த்தீங்கன்னா 0 வந்து. ஸோ அதான் என்ன சொல்லலாம், சம் ஆஃப் ஆல் nth ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 மார்க்காக கேட்கலாம். இல்லை இந்த ரூட்ஸ் எல்லாம் ஃபார்மேட்டில் எழுதி 1 omega square dash omega power n minus 1 போட்டாலும் அது ரெண்டு ஒரே மீனிங். இது வேர்ட் ஃபார்மேட், இது வந்து சிம்பாலிக் ஃபார்மேட்டு. அடுத்து என்ன சொல்லலாம், the product of n
அதாவது nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இந்த nth ரூட்ஸ் யூனிட்டிக்கும் ப்ராடக்ட் எடுக்கிறோம். முதல்ல சம்மேஷன் பார்த்தோம், இப்போ வந்து ப்ராடக்ட் பார்க்குறோம். ப்ராடக்ட் பார்த்தா 1 ஒமேகா ஒமேகா பவர் டேஷஸ் ஒமேகா பவர் n-1. அப்போ ஒமேகா பேஸ் சேமாக இருக்கலாம், பவர்ஸ் அப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் வெறும் 1 அப்படின்றது ஒமேகா பவர் 0. அப்போ 0 + 1 + டேஷஸ் அப் டு n-1 எடுக்கிறோம். இது வந்து ஃபார்முலா. எந்த ஃபார்முலா எடுக்கிறோம்னா சம் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் அந்த ஃபார்மேட் படி எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், ஒமேகா பவர் n-1 ஒமேகா பவர் n-1 இன்ட்டு n டிவைடட் பை 2 அந்த ஃபார்மேட் கிடைக்கும். அப்போ ஒமேகா பவர் n ஹோல் டு த பவர் n-1 டிவைட் பை 2 எடுத்துகிட்டு இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து -1 ஹோல் டு த பவர் n-1 வரும். அப்போ என்ன சொல்கிறோம், இந்த ப்ராடக்ட் ஆஃப் n ரூட்ஸ் ஆஃப் அ யூனிட்டி இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் டு த பவர் n-1. இப்போ சம் வந்து 0ன்னு சொன்னோம். இப்போ ப்ராடக்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 ஹோல் டு த பவர் n-1. இது ஒரு ஃபார்மேட்டு 1 மார்க்கில் தேவைப்படும், சம்முக்கு தேவைப்படும், ஏன் வச்சுக்கணும். அடுத்து வந்து சின்ஸ் ஒமேகா modulus of omega equal to 1, we have omega into omega bar equal to modulus omega square equal to z. அப்படி z bar equal to modulus of z square சொன்னோம்ல, அதே மாதிரி என்ன சொன்னோம், omega bar equal to modulus of omega square equal to 1 சொல்கிறோம். omega bar equal to omega power -1. அடுத்து omega bar அதாவது காஞ்சுகேட், பார்ன்றது இங்கே காஞ்சுகேட், ஒமேகா பார் ஹோல் டு த பவர் k அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒமேகா பவர் -k எடுத்துக்கலாம். கேவோட வேல்யூ வந்து 0 to n-1 வரைக்கும் இருக்கும். ஸோ இதை ஃபர்தராக அப்படியே சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்துடும்னா, ஒமேகா பவர் n-k ஈக்குவல் டு ஒமேகா பவர் -k. ஸோ ஒமேகா காஞ்சுகேஷன் ஆஃப் தட் ஒமேகா ஹோல் டு த பவர் k அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கேவோட வேல்யூ வந்து 0 to n-1. ஸோ இதை அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒமேகா பவர் n-k அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஒமேகா பார் ஹோல் டு த பவர் k அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே இருக்கிற அந்த நோட்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட் நோட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் த n ரூட்ஸ் ஆஃப் nth root of unity are the geometry progression. Right, அது ஃபஸ்ட் ஒன்று. ஆல் n roots of the nth root of unity are in the geometry progression. Sum of n roots of nth root of unity always equal to 0. Sum of the root வந்து 0. Product of n roots of nth root of unity is equal to -1 whole to the power n-1. All n roots and nth root so fourth one, all the n roots of nth root of unity lie in the circumference of the circle whose center is at the origin and the radius equal to 1, and these roots divide the circle into n equal part and form a polygon of n sides. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு யூனிட் சர்க்கிளில் மார்க் பண்ணோம்னா அதனோட ரேடியஸ் வந்து 1 யூனிட்டாக இருக்கும், சென்டர் வந்து 0 0 இருக்கும். இது வந்து இந்த சர்க்கிளை வந்து n ஈக்குவல் பார்ட்டை டிவைட் பண்ணியிருக்கும். இது ஃபார்ம் ஆஃப் பாலிகன் வித் n சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாலிகன் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் பூரா நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு பாலிகன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த nth root of unityன்ற கான்செப்ட். இது நல்லா பார்த்துக்கணும். ஸோ சம் போடுறதுக்கு தேவைப்படும், ஃபியூச்சர்லேயும் நமக்கு இது தேவைப்படும். இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கிற போகிறோம். எதுக்கான என்னோட ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸசைஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது தேவைப்படும், அதனால் பார்த்துக்கிறோம். அடுத்து நீங்கள் தான் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிற போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 2.32 என்ன சொல்கிறோம், ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. என்ன சொல்கிறோம், ஃபைண்ட் த கியூப் ரூட். இப்போ nth root of unity பார்த்தோம். இப்போ என்ன செய்யணும், கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு z ஈக்குவல் டு, அங்கே என்ன சொல்கிறோம், z ஈக்குவல் டு z to the power n ஈக்குவல் டு 1 சொன்னோம் இல்லையா. இங்கே z பவர் 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துகிறோம். அப்போ z ஈக்குவல் டு 1 to the power 1/3 வரும். z கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்றது என்ன, z ஈக்குவல் டு 1 to the power 1/3 வரும். இது வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். nth root of unity சொல்லும்போது z பவர் n ஈக்குவல் டு 1 சொன்னோம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட் போகும்போது z கியூப் ஈக்குவல் டு 1 சொல்கிறோம். 3 இங்கே கொண்டு போகும்போது பவர் 1/3 வரும். இப்போ 1ஓட போலார் ஃபார்ம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கோட வேல்யூ வந்து 1 வரும், ஆங்கிள் வந்து 0 வரும், cos 0 + i sin 0. அதோட 2kπ ஆட் பண்ணிங்கன்னா cos 2kπ + i sin 2kπ. அடுத்து வந்து z அப்படின்றது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to the power 1/3. அப்போ நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு டிமோவர்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது cos of 2kπ/3 + i sin 2kπ/3 ஈக்குவல் டு e பவர், இது இப்போ ஐலஸ் ஃபார்மில் எடுத்தோம்னா i இன்ட்டு e பவர் i இன்ட்டு 2kπ/3. கேவோட வேல்யூ வந்து 0 1 அப் டு 0 1 2 வரைக்கும் வரும். இந்த கேவோட வேல்யூ வந்து 0 1 அப் டு n-1 சொன்னோம். இங்கே n க்கு பதிலாக 3 இருக்கனால 0 1 அப் டு 3-1, 3-1ன்றது 2. அப்போ 0 1 2 3 ரூட்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ கேவோட வேல்யூ வந்து 0 1 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கேக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா cos 0 + i sin 0 1 இதில் அப்ளை பண்ணிங்கன்னா k ஈக்குவல் டு 1 இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா cos 2π/3 + i sin 2π/3 வரும். ஸோ 2π/3 நம்ம வந்து 180 - θன்ற கான்செப்டில் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்னா
காஸ் ஆஃப் மைனஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீன்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ நம்ம பார்க்கும்போது ஆங்கிள் வேல்யூ பார்க்கும்போது -1/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு √3/2ன்னு கிடைக்கும். கேக்கு 2 போட்டிங்கன்னா இந்த இதில் 2 போடுறோம்னா அப்போ என்ன வரும், காஸ் ஆஃப் 4π/3 ப்ளஸ் ஐ சைன் 4π/3ன்னு வரும். இது அகெயின் 180 ப்ளஸ் தீட்டான்ற கான்செப்ட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து -1/2 ப்ளஸ் மைனஸ் ஐ இன்ட்டு √3/2ன்னு கிடைக்கும். அப்போ therefore the cube roots of a unity are என்னென்னா அந்த cube roots இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது ஒரு ரூட்டு ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. அடுத்த செகண்ட் ரூட் என்ன இருக்குன்னா -1/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு √3/2 √3 ஹோல் டிவைட் பை 2 ரெண்டுக்கு சேர்த்து காமனாக ஹோல் டிவைட் பை போயிட்டோம். அப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா -1 மைனஸ் ஐ √3 ஹோல் டிவைட் பை 2ன்னு வருது. அப்போ என்ன சார் ஒன்று வந்து 1ன்னு வச்சுட்டு இன்னொன்று வந்து ஒமேகா, இன்னொன்று வந்து ஒமேகா ஸ்கொயர். அப்போ 1 ஒமேகா ஸ்கொயர். அப்போ என்ன சார் ஒமேகா = e⁴i இன்ட்டு 2π/3ன்னு சொல்கிறோம். ஒமேகா = e⁴i இன்ட்டு 2π/3. அதான் நம்ம என்ன சொல்கிறோம் -1 ப்ளஸ் ஐ இன்ட்டு √3/2 அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டில் ஒன் மோர் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லணும். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எடுத்து யூனிட் சர்க்கிளில் மார்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ரியல் இமேஜினரி ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு இங்கே 0 இருக்கும். இங்கே ஆங்கிள் வந்து இப்போ என்ன இருக்குது ஆக்சுவலி நமக்கு வந்து 2π/3 2π/3ன்றது 120 டிகிரி 120 டிகிரின்றது இந்த இடத்துல இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அடுத்தது 4π/3 4π/3ன்றது 240 டிகிரி, அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடைக்கும். கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இட் இஸ் அன் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். இந்த இது ஒரு கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பார்க்கும்போது z³ = 1. அப்போ z = 1/3ன்னு எடுத்துக்கிறோம். 1ஓட போலார் ஃபார்ம் அப்ளை பண்ணி நம்ம அந்த கான்செப்டில் அப்ளை பண்ணால் cos 2kπ/3 ப்ளஸ் ஐ சைன் 2kπ/3ன்னு இருக்குது. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதே கான்செப்டை நம்ம வந்து அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் அப்ளை பண்ணுறோம். அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஐடியா, சம் போட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஐடியா. ஃபைண்ட் த ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அங்கே வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பார்த்தோம், இது வந்து ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. z = 1. இங்கே வந்து ஃபோர்த் ரூட்னா 1⁴ வரும். z = 1⁴ அப்போ z⁴ = 1. nth ரூட்னா z⁴n = 1, ஃபோர்த் ரூட்னா z⁴ = 1. அப்போ நம்ம 1ஓட போலார் ஃபார்ம் எடுத்தோன்னா cos 0 ப்ளஸ் ஐ சைன் 0. அப்போ ஆடு 2kπ பண்ணுங்கள். ஆருக்கு வந்து 1 வந்துடும், அதனால் அதை போட தேவையில்லை. அப்போ 0 + 2kπ ப்ளஸ் ஐ சைன் 0 + 2kπ. அடுத்து வந்து டிமோர்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது நமக்கு z என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos ஆஃப் 2kπ/4 ப்ளஸ் ஐ சைன் 2kπ/4 கிடைக்கும். e⁻i இன்ட்டு 2kπ/4. கேவோட வேல்யூ வந்து 0 1 2 அப் டு 3 வரைக்கும் போகும். இப்போது ஏன்னா nth ரூட்டுக்கு வந்து 0 1 2 அப் டு n-1 சொன்னோம். ஃபோர்த் ரூட்டுக்கு வந்து 0 1 அப் டு 4-1 4-1 அப்படின்றது 3. அப்போ 0 1 2 3 அது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ஃபஸ்ட்டு கேக்கு 0 போட்டோம்னா cos 0 ப்ளஸ் ஐ சைன் 0 1 இந்த இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ கேக்கு 1 அப்ளை பண்ணுறோம். 1 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா cos 2π/4 ப்ளஸ் ஐ சைன் 2π/4. 2π4னா 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா வெறும் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2ன்னு கிடைக்கும். அந்த ஆன்சர் வந்து 1 ஐ வரும். ஏன்னா cos 90 டிகிரி 0 sin 90 டிகிரி 1 1 ஐ வந்து ஐயோட ஆன்சரு. இப்போ கேக்கு 2 போட்டோம்னா z = cos π ப்ளஸ் ஐ சைன் π கிடைக்கும். அதோட ஆன்சர் வந்து -1. கேக்கு 3 போட்டிங்கன்னா cos 3π/2 ப்ளஸ் ஐ சைன் 3π/2ன்னு கிடைக்கும். அப்போ -π/2 - cos π/2 - ஐ சைன் π/2 - ஐ அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4 ரூட்ஸ் எப்படின்னா 1 ஒரு ரூட் கிடைக்குது, -1 1 ரூட்டு, i1 ரூட்டு -i1 ரூட்டு. அப்போ இது நம்ம ஆர்டர் எடுக்கும்போது 1 ஒமேகா க்யூப்னு வரும். அப்போ ஒமேகா = e⁻i இன்ட்டு 2π/4. என்னோட காமன் ஆங்கிள் வந்து 2π/4 இருக்கும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 2π/4 = ஐ. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நோட் வந்து இன் திஸ் சாப்டர் the letter omega is used for nth root of a unity. Therefore the value of omega depending on the ns shown in the following. n-க்கு டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபார்மேட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வேல்யூ ஆஃப் n வேல்யூ ஆஃப் ஒமேகா எப்படி மாறுதுன்னு பாருங்கள். n-க்கு இப்போ 2 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா e⁻i இன்ட்டு 2π/2ன்னு கிடைக்குது. n-க்கு 3 போட்டோம்னா e⁻i இன்ட்டு 2π/3ன்னு கிடைக்குது. n-க்கு 4 போட்டோம்னா 2π/4 கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூ நம்ம போடும்போது k போடும்போது e⁻2π/k அப்படின்னு நமக்கு கிடைக்குது. செகண்ட் என்ன சொல்லணும்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z இன்ட்டு e⁻i theta is the rotation of z by the theta radian in the counter clockwise direction about the origin. The complex number z into e⁻i theta ன்றது என்ன சொல்றோம்னா is a rotation of z equal to theta, rotation of z by theta radian, theta radian in the counter clockwise direction about the origin. இதான் அந்த கான்செப்ட். இப்போ இந்த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு வந்து ஒரு டயக்ராம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த டயக்ராம் எப்படின்னா இட்ஸ் அ யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிளில் வந்து என்ன சொல்கிறோம், இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ்.
என்னோடய ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காசுக்கு வந்து 0 ஆங்கிள், அடுத்து 90 டிகிரி இந்த இடத்துல வரும், அடுத்து வந்து 180 டிகிரி பை வரும், அடுத்து வந்து 270 டிகிரி. அப்போ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட் கிடைக்கும். இந்த 4 ரூட்ஸையும் நம்ம யூனிட் சர்க்கிளில் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட் கிடைக்கும். கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பார்க்கும்போது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடச்சி நமக்கு இது வந்து ஸ்கொயர் ஃபார்மேட் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு தேவையான நமக்கு ஷார்ட்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இவங்களுக்கு ஐடியா. இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். Exercise 2.8, if omega is not equal to 1 is a cube root of unity. Show that a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square that is equal to -1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும். இப்போது இதுக்கு முன்னாடி இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கிவன் கண்டிஷன் எடுத்துங்க. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டாங்க, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம். 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த +1 அங்கே போச்சுன்னா -1. இந்த கான்செப்ட்லாம் இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போது இதை நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தேன்னா ஈஸியாக அதை ப்ரூவ் பண்ணிடலாம். ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வர முடியுமான்னு நான் பார்க்குறேன். இப்போது நியூமரேட்டரில் அங்கே பார்க்கும்போது ஏ பி ஒமேகா சி ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி சி ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இங்கே வந்து ஏ வந்து ஒமேகா இல்லாமல் இருக்குது, இங்கே பி வந்து ஒமேகா டேர்ம் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன செய்கிறேன், இந்த பியில் ஒமேகா இருக்கனால இது ஒமேகாவை நான் காமனாக எடுத்துட்டோம்னா இந்த ஃபார்மேட் கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். அதே மாதிரி இங்கே ஏசி, ஏயிலையும் ஒமேகா இல்லை, இங்கே சியில் ஒமேகா இருக்குல்ல, பட் இங்கே சியில் வந்து ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே ஒமேகா ஸ்கொயரை காமனாக எடுக்க முடிஞ்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இடத்துல வந்து நான் காமன் எடுக்கணும்னா இங்கே ஒமேகா ரிலேட்டட் டேர்ம்ஸ் இருக்கணும். அதனால் என்ன செய்கிறேன், a × 1 அப்படின்னு எடுத்துக்கிற போகிறேன். ஏவை எப்படி எடுத்துக்கிறோம்னா a × 1 எடுத்துட்டா தட் இஸ் ஈக்குவல் டு a × ஒமேகா க்யூப்னு எழுதலாம். ஏன்னா 1 = ஒமேகா க்யூப் = 1ன்றனால. அப்போ a × 1 எடுத்துகிட்டு a ஒமேகா க்யூப்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் இதை அப்படியே வச்சுக்கிறேன், b ஒமேகா ப்ளஸ் c ஒமேகா ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கிறேன். டிவைடட் பை b ப்ளஸ் c ஒமேகா ப்ளஸ் a ஒமேகா ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ஸு அதே மாதிரி இங்கே நான் என்ன செய்யணும், ஒமேகா ஸ்கொயர் காமனாக எடுக்கணும். ஒமேகா ஸ்கொயர் காமனாக எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஏயில் நமக்கு வந்து இங்கே a × 1 அதே மெத்தடில் என்ன செய்யணும், a × ஒமேகா க்யூப்னு எடுத்துக்கிறேன். ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒமேகா ஸ்கொயர் எடுக்கணும்னா இங்கே ஒமேகா மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த பி ஒமேகான்றது எப்படி எழுதிக்கிற போகிறேன்னா, b ஒமேகா = b × 1 × ஒமேகான்னு எழுதுகிறேன். அப்போ b × ஒமேகா க்யூப் × ஒமேகான்னு எழுதுகிறேன். b × ஒமேகா க்யூப் × ஒமேகா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஒமேகா க்யூப் × ஒமேகா என்ன சொல்கிறேன், b × ஒமேகா பவர் 4ன்னு எழுதிக்கலாம். இது எப்படி எடுத்துக்கிறேன்னா b × ஒமேகா பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். b × ஒமேகா பவர் 4 ப்ளஸ் c ஒமேகா ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கிட்டு டினாமினேட்டர் அப்படி எடுத்துக்கிறேன். எனக்கு c ப்ளஸ் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கிட்டாச்சு. ரைட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நியூமரேட்டரில் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒமேகா காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுக்கும்போது a ஒமேகா ஸ்கொயர் வந்துருச்சா, ப்ளஸ் இங்கே b மட்டும் அப்படி இருக்கும், ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா c ஒமேகா மட்டும் இருக்கும், ஏன்னா ஸ்கொயரில் ஒரு ஒமேகா எடுத்த பிறகு. அடுத்து இங்கே இந்த ஒமேகாவை இங்கே வந்து நம்ம இது காமனாக எடுக்க தேவையில்லை, அந்த ஆர்டர் அப்படியே எழுதிட வேண்டியதான். ஆர்டர் எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு a வர மாதிரி a ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கங்க, a ஒமேகா ஸ்கொயர். அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா b அப்படி இருக்கட்டும், ப்ளஸ்ஸு c ஒமேகா, இந்த ஆர்டர் படி எழுதியாச்சு. ப்ளஸ் இங்கே என்ன எடுத்துக்கிற போகிறேன்னா ஒமேகா ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிறேன். ஒமேகா ஸ்கொயரை காமனாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து a ஒமேகா இருக்கும், ஒமேகா க்யூப்லேருந்து ஒமேகா ஸ்கொயர் தான் ஒமேகா இருக்கும். இங்கே என்னென்னா b × ஒமேகா பவர் 4 இருக்கனால இங்கே ஒமேகா ஸ்கொயர் தான் எடுத்திருக்கோம். அப்போது ஒமேகா ஸ்கொயர் ரிமைனிங் இருக்கும், இங்கே வெறும் c மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை இங்கே நம்ம அரேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து a ஒமேகா, அடுத்து b ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் c, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், டேர்ம்ஸை கேன்சல் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டு சேமாக இருக்குது, இப்படி இதை கேன்சல் பண்ணிடுறேன். இது ரெண்டு சேமாக இருக்குது, இதை அப்படியே நான் செஞ்சிடறேன், கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ண பிறகு ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ரிமைனிங் ஒமேகா இருக்குது, இங்கே வந்து ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -1 போடலாம். சின்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், 1 + ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்
தட் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த கான்செப்ட் படி. ஏன்னா ஒமேகா -1 எங்கே போச்சுன்னா +1 எங்கே போச்சுன்னா -1 ஆயிரும். ஸோ இதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் திங்க் பண்ணி எந்தெந்த கான்செப்டை அப்ளை பண்ணணுன்றதை பார்த்து அப்ளை பண்ணி போட வேண்டிய சம். Exercise 2.8 question number 2 show that √3/2 plus I/2 whole to the power by 5 plus √3/2 minus I/2 whole to the power 5 equal to minus of √3 ப்ரூவ் பண்ணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரூஃபில் முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த ஃபார்மேட்டை மட்டும் எடுங்க. என்ன இருக்குது, இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாதிரி இருக்குது √3/2 ப்ளஸ் I/2 ஹோல் டு த பவர் 5 ப்ளஸ் √3/2 மைனஸ் ஆஃப் I/2 ஹோல் டு த பவர் 5 இருக்குது. இப்போ நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். √3/2 ப்ளஸ்ஸு I/2ன்றது 1/2 இன்ட்டு ஐன்னு எழுதிக்கிறேன். √3/2 ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மில் பார்க்குறேன். √3/2 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரிக்னாமெட்ரி காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அந்த கான்செப்ட். இப்போ காசுக்கு என்ன ஆங்கிள் வந்து √3/2 வரும் பார்க்குறேன். காஸ் ஆஃப் 30 டிகிரின்றது π/6 ப்ளஸ்ஸு ஐ அப்படி இருக்கட்டும். இதை வந்து சைன் ஆஃப் 30 டிகிரி, சைன் π/2 வந்து சைன் ஆஃப் π/6 அதாவது 30 டிகிரி 1/2 வரும். காஸ் 30 டிகிரி வந்து √3/2, சைன் 30 டிகிரி வந்து 1/2ன்னு வரும். ஸோ இந்த கான்செப்ட் அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து √3/2 ப்ளஸ்ஸு 1/2 இன்ட்டு ஐ. இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, we are going to take it as 5. இதோட பவர் வந்து 5, ஏன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. 5 எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன இருக்குன்னா, காஸ் ஆஃப் π/6 ப்ளஸ் ஐ சைன் π/6 இருக்குது, ஹோல் டு த பவர் 5 எடுக்கிறேன். இப்போ இதில் டிமோர்ஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணுறோம். டிமோர்ஸ் தியரம் என்ன சொல்கிறேன்னா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் டு த பவர் n இருந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் n தீட்டா அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா, காஸ் 5π/6 ப்ளஸ் ஐ சைன் 5π/6 இந்த மாதிரி வரும். சரி, ரைட்டு. இது எதோட ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √3/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஐ ஹோல் டு த பவர் 5ஓட ஃபார்மேட்டு. இப்போ சிமிலர்லி இதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு மைனஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு, ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ என்ன சொல்கிறேன், சிமிலர்லின்னு எடுத்துக்கிறேன். சிமிலர்லி என்ன செய்கிறோம், √3/2 ப்ளஸ்ஸு √3/2 மைனஸு 1/2 இன்ட்டு ஐ ஹோல் டு த பவர் 5. அது எப்படி எடுத்துக்கலாம்னா, காஸ் ஆஃப் 5π/6 மைனஸ் ஆஃப் ஐ சைன் 5π/6 அப்படின்னு எடுத்துக்கலாம். காஸ் ஆஃப் 5π/6 மைனஸு ஐ சைன் 5π/6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ இது வந்து 1, இது வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 + 2 1 2 ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, √3/2 ப்ளஸ்ஸு 1/2ன்றது I/2ன்னு எடுத்துக்கிறோம், ஹோல் டு த பவர் 5 ப்ளஸ்ஸு √3/2 மைனஸ் ஆஃப் I/2 ஹோல் டு த பவர் 5 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஐ சைன் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இல்லை நீ இதை எழுதிட்டு கூட கேன்சல் பண்ணிக்கிறோம். இதோட ரிசல்ட் எழுதும்போது என்ன ஆகுனா, காஸ் ஆஃப் 5π/6 ப்ளஸ் ஐ சைன் 5π/6ன்னு எழுதியாச்சு. ப்ளஸ் இதை எழுதிக்கிட்டேன்னா, காஸ் ஆஃப் 5π/6 மைனஸ் ஆஃப் ஐ சைன் 5π/6 எழுதிக்கிட்டாச்சு. இப்போ என்ன செய்கிறோம், ப்ளஸ் மைனஸ் ஐ சைன் 5/6 கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ண பிறகு நமக்கு என்ன இருக்குன்னா, இது மட்டும் தான் இருக்குது. அதாவது √3/2 ப்ளஸ்ஸு I/2 ஹோல் டு த பவர் 5 ப்ளஸ்ஸு √3/2 மைனஸ் I/2 ஹோல் டு த பவர் 5 பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 2 டைம் ஆஃப் காஸ் ஆஃப் 5π/6 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இன்னும் ஃபர்தர் அதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன செய்கிறேன் அப்படின்னா, 2 டைம் எனக்கு வந்து -√3 வரணும். அப்போ காஸ் ஆஃப் இதை வந்து எப்படின்னா 180 மைனஸ் தீட்டா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஆட் பண்ணி பாருங்கள், எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 6π மைனஸ் 5/6 போது 5π/6 வரும். அப்போ 180 மைனஸ் தீட்டா. இப்போ நம்ம 11th பார்த்த ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் ரூல் படி பார்த்தீங்கன்னா, காஸ் 180 மைனஸ் தீட்டான்ற செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ஸ்டூடெண்ட் சைன் தான் பாசிட்டிவ், காசு வந்து நெகட்டிவ். அப்போது நமக்கு இது எப்படி வரும்னா, மைனஸ் ஆஃப் காஸ் 5/6ன்னு கிடைக்கும். மைனஸ் ஆஃப் காசு 5/6. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா, அந்த கான்செப்ட் படி இப்படி வரும். இப்போ மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 5/6.
இப்போ ஃபர்தராக நம்ம சிம்பிளி -2 இன்ட்டு காஸ் பை பை 6ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பை பை 6ன்றது 30 டிகிரி, காஸ் 30 டிகிரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா √3/2ன்னு வரும். அப்போ இந்த 2 நம்ம என்ன செஞ்சிடோம்னா கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா -√3 மட்டும் வரும். அப்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா √3/2 + i whole to the power 5, i/2 whole to the power 5 plus √3/2 minus i/2 whole to the power 5 that is equal to -2. அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்தோம். இப்போது LHS = RHS அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போ hence proved. Okay, exercise 2.8 third question, find the value of 1 plus sin pi by 10 plus I into cos pi by 10 whole divided by 1 plus sin pi by 10 minus I into cos pi by 10 whole to the power 10. இதோட வேல்யூ பார்க்கணும். இப்போ இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மேட்டோட காம்பினேஷனாக இருக்குது. இதை எப்படி நம்ம இந்த வேல்யூ பார்க்குறது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுக்கிறேன். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் போர்ஷனுக்கு பதில் இசட்னு எடுத்துக்கிறேன். லெட் இசட் = sin pi by 10 plus I into cos pi by 10. இப்போ இந்த டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ்பிரஷன் இருக்குது, ப்ளஸ் ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ இருக்குது. அப்போது என்ன செய்யணும், இதோட கான்ஜுகேட்டாக அதை எடுத்துக்கலாம். அப்போ இசட் பார் = sin pi by 10 minus I into cos pi by 10. இப்போ இசட் பார் அப்படின்றது 1/zன்னு எடுத்துக்கலாம். 1/zன்றது என்ன செய்யணும்னா sin pi by 10 minus I into cos pi by 10 எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்க எடுத்துகிட்டு whole to the power 10 எடுத்துக்கிட்டோம். இந்த எக்ஸ்பிரஷன் என்ன செய்யணும், 1 அப்படி இருக்கட்டும். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் போர்ஷனுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இசட்னு எடுத்துக்கிறேன் சப்ஸ்டியூஷன், ப்ளஸ் 1 ப்ளஸ் எடுத்துகிட்டு இந்த இதுக்கு பதிலாக 1/zன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ whole to the power 1/10 இருக்குது. இப்போ இது எப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் 1 + z அப்படி இருக்கட்டும். டினாமினேட்டர் மட்டும் LCM எடுத்துக்க. அப்போ z + 1 / z அப்படின்னு வரும். whole to the power 10 அப்படின்னு வந்துச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா 1 + zங்க அப்படி இருக்கட்டும். z இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா z / z + 1 அப்படின்றத 1 + z அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன செய்யலாம், இந்த 1 + zம் இந்த 1 + zம் கேன்சல் ஆயிரும். இதில் வந்து அகெயின் அந்த 10 அப்படி இருக்கட்டும். ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா z to the power 10 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. z to the power 10. ஆக்சுவலாக z என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin pi by 10 plus I into cos pi by 10 whole to the power 10ன்னு வந்துச்சுக்கு. ரைட். இதில் டிமோவர்ஸ் தியரம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து cos θ + I sin θன்னு இருக்கணும். பட் இங்கே எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு சைன் இருக்குது, அடுத்தது காஸ் இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ சப்போஸ் we have a sin θ + I into cos θ அப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, ஒரு ஐயை காமன் எடுத்துட்டிங்கன்னா cos θ minus I into sin θ அப்படின்னு கிடச்சிரும். இந்த ரிசல்ட்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிற போகிறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கட்டும், ஒரு ஐயை காமன் எடுத்துகிறோம். ஐயை எடுத்துக்கும்போது வித் 10ஓட சேர்ந்து எடுத்துக்கிறோம். I to the power 10. அடுத்து என்ன இருக்குன்னா cos of θன்றது π/10 minus of I into sin π/10. இதுக்கு மட்டும் 10 வரும், இதோட பவர் 10. ஏன்னா ஐக்கு தனியாக 10 கொடுத்துட்டோம். இந்த ஐக்கு தனியாக 10 கொடுத்துட்டாலும் இதுக்கு இந்த ரெண்டாவது எக்ஸ்பிரஷனுக்கு தனியாக 10 கொடுத்துட்றேன். ரைட். இப்போ என்ன சொல்கிறோம், I to the power 10. I to the power 10ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா I to the power 4 into I to the power 4 into I square அப்படி எடுத்துக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து 1, இதோட ரிசல்ட் வந்து 1, I square வந்து -1. அப்போ இதை -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து -1 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. I power 10ஓட ரிசல்ட் வந்து -1. அடுத்து இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது டிமோவர்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். டிமோவர்ஸ் தியரம் என்ன சொல்கிறோன்னா cos θ minus I sin θ whole to the power 10 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், cos whole to the power n அப்படின்னா cos n θ minus I sin n θ அப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. I sin n θ அந்த ரிசல்ட் படி எழுதும்போது இப்போ n-க்கு பதிலாக 10 இருக்குது. அப்போ cos 10π/10 minus I sin 10π/10. அதாவது டிமோவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பவர் எடுத்து அதனோட ஆங்கிளில் மல்டிபிள் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ இந்த 10 10 கேன்சல் ஆகிடும், இந்த 10 கேன்சல் ஆகிடும். அப்படின்போது ரிமைனிங் என்னாங்கன்னா -1 அப்படி இருக்கட்டும். அடுத்து நம்மகிட்ட என்ன இருக்குன்னா cos π minus I into sin π அப்படின்னு இருக்குது. cos π minus I into sin π இருக்குது. இப்போ -1 அப்படி இருக்கட்டும். cos πயோட ரிசல்ட் நமக்கு தெரியும். cos πயோட ரிசல்ட் என்னென்னா -1 அப்படின்னு தெரியும். minus of I into sin π ரிசல்ட் வந்து 0. sin π வந்து 0. அப்போ -1 into
இப்போ -1 மட்டும் இருக்கும். I into 0 0 ஆயிரும். அப்போ நமக்கு -1 into -1 it become a +1. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து இட் இஸ் a 1. ஸோ இந்த கொஷின் ஒரு நல்ல கொஷின். இல்லை ட்ரிக்னாமெட்ரி ஐடியா யூஸ் பண்ணியிருக்கோம். கான்ஜுகேஷன் கான்செப்ட் டி மாவர் தியரம் வந்து 2 டைம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். டி மாவர் தியரம் கான்செப்ட் வந்து ஒரு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ரைட். Okay, now exercise number 2.8, question number 4. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, show that this poor result. இந்த ரிசல்ட்டில் ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ரிலேட்டடாக தான் கம்ப்ளீட்டாக இந்த ரிசல்ட் கூட நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது நம்ம இந்த ஃபார்மேட்லேருந்து முதல் எக்ஸும் இந்த ஃபார்மேட்லேருந்து அந்த ஒய்யோட வேல்யூ நம்ம பார்த்து வச்சுட்டா தான் இதில் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் சொல்யூஷன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க. 2 cos ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 1 by x இப்படி இருக்குது. இதை ஃபர்தர் என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ என்ன கொடுத்தோன்னா 2 cos ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by x எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ 2 cos ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு 2 cos ஆல்ஃபா எக்ஸு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இது வந்து ஒரு குவாட்ரிக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட் இருக்குது. இல்லை ஃபார்முலா மெத்தட் நம்ம எடுத்துக்கிறோம். x ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா a என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் இந்த கான்செப்ட் படி இங்கே a என்ன இருக்குன்னா 1 இருக்குது, b வந்து என்ன இருக்குன்னா -2 cos ஆல்ஃபா இருக்குது, c வந்து 1 இருக்குது. அப்போ அந்த ஃபார்மேட் படி நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ x இஸ் ஈக்குவல் டு -b இங்கே மைனஸ் ப்ளஸ் 2ன்னு வந்துடும். 2 cos ஆல்ஃபா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்ன்றது மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆயிரும் 2 ஸ்கொயர் 4 cos ஸ்கொயர் ஆல்ஃபா -2 b ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 into a வந்து 1 c 1 டிவைடட் பை 2a அப்போ 2 into 1 முடிச்சாச்சு. x is equal to 2 cos alpha plus or minus square root of 4 cos square alpha minus 4 into 1 4 divided by 2 into 1 2 அப்போ x equal to 2 cos alpha plus or minus of square root of இப்போ என்ன செய்யணும் 4 காமன் எடுத்துட்டோம்னா cos square alpha minus 1 அப்படின்னு வரும் divided by 2 இருக்கு. that is x is equal to என்னங்கன்னா 2 cos alpha plus or minus இப்போ 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 ஆயிரும். ஏன்னா மல்டிபிளில் தான் இருக்குது 4 எடுத்துகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் மைனஸ் 1க்கு ஃபார்முலா இருக்குது, பட் 1 மைனஸ் cos ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. அப்போ மைனஸை காமன் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2 into 1 2 அப்போ x is equal to 2 cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் அப்படி இருக்கட்டும் 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபா என்ன வரும்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து sin ஸ்கொயர் ஆல்ஃபா 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபான்றது என்ன ஆயிரும்னா sin ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். தென் x is equal to 2 cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸு 2 அப்படி இருக்கட்டும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இன்ட்டு sin ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் வந்து sin xன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வந்து i ஏன்னா நமக்கு இமேஜினரி யூனிட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஈக்குவல் டு i அப்படின்றது இமேஜினரி யூனிட் அதை எடுத்தாச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் ஆல்ஃபான்றது sin ஆல்ஃபா அப்படின்னு வந்துருச்சு டிவைடட் பை 2ன்னு வந்துருச்சு. இப்போ 2வை நான் காமன் எடுக்கிறேன். 2வை காமன் எடுக்கும்போது என்னம்னா cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸு i இன்ட்டு sin ஆல்ஃபா டிவைடட் பை 2 இது கேன்சல் ஆயிரும். அப்போ x is equal to cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் i இன்ட்டு sin ஆல்ஃபா. ஸோ தட் இஸ் இப்போ என்னோட பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறேன். இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வேல்யூ இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். லெட் x is equal to என்ன எடுத்துக்கிறேன்னா cos ஆல்ஃபா ப்ளஸ் i sin ஆல்ஃபா அதை மட்டும் எடுத்துக்கிறேன். சிமிலர்லி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா y என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to cos பீட்டா ப்ளஸ் i sin பீட்டா. ஏன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு டிஃப்ரென்ஸ் அதே ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸில் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் இருக்கனால ஆல்ஃபா பீட்டா மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. இப்போ கொஸ்டினில் ஃபஸ்ட் சப்டிஷன் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x by y
ப்ளஸ்ஸு ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணும் 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட், இது எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்றது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து எக்ஸ் பை ஒய் பார்த்துடலாம். எக்ஸ் பை ஒய் பார்க்குறேன். எக்ஸ் பை ஒய்ன்றது ஆக்சுவலாக எக்ஸுன்றது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஒய்ன்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா அப்படின்னு இருக்குது. ரைட்டு, இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னா அந்த நம்ம போலார் ஃபார்ம் ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1, இது காஸ் தீட்டா 2 ஐ சைன் தீட்டா 2 இருந்துச்சுன்னா இதனோட டிவிஷன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா காஸ் ஆஃப் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 ப்ளஸ்ஸு ஐ சைன் தீட்டா 1 மைனஸு தீட்டா 2. இதான் அதனோட ரிசல்ட். அந்த ரிசல்ட் படி இதை அப்ளை பண்ணுறேன். இது Z1, இது Z2 இருக்குது. தீட்டா 1க்கு பதிலாக ஆல்ஃபா இருக்குது, தீட்டா 2க்கு பதிலாக பீட்டான் இருக்குது. அப்போ நான் அதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸு பீட்டா அப்படின்னு எழுதலாம். அடுத்து இதில் ஒய் பை எக்ஸ் இருக்குது. அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தா ஒய் பை எக்ஸ் இருக்குது. ஒய் பை எக்ஸ் அப்படின்றது என்னென்னா எக்ஸ் பை ஒய்யோட இன்வர்ஸ். எக்ஸ் பை ஒய்யோட இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காஞ்சுகேட் மாதிரி தான் வரும். அப்போ என்ன ஆகும்னா ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ வரும். அப்போ என்ன வரும்னா இந்த ஃபார்மேட்லேயே மாற்றுங்க. காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஆஃப் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு மாற்றிக்கிறீங்க. ஆல்ஃபா மைனஸு பீட்டா. இப்போ இந்த இதை வந்து என்ன செஞ்சிடும், ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஃபார்மேட் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க. இந்த ஃபார்மேட் இன்னும் ஃபர்தராக எழுதும்போது ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம கிடச்சிருக்க வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா நமக்கு கொஸ்டினை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா எக்ஸ் பை ஒய் ப்ளஸ்ஸு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும்னா ப்ளஸ் ஐ சைன் அது கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஐ சைனும் மைனஸ் ஐ சைன் இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனபோது இது வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 டைம் ஆஃப் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, 2 டைம் ஆஃப் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஹென்ஸ் 1 வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் 1/xy தட் இஸ் ஈக்குவல் டு 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட எக்ஸ் இருக்குது. எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இருக்குது. ஒய் வந்து காஸ் பீட்டா இருக்குது. இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் பார்க்குறேன். ரெண்டோட ப்ராடக்ட், அதாவது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ்ஸு ஐ சைன் பீட்டா இது ரெண்டோட ப்ராடக்ட் பார்க்குறேன். இதுக்கு நம்ம அந்த ஒரு ஃபார்மேட்டு யூஸ் பண்ணுறீங்க. எதோட ஃபார்மேட் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி போலார் ஃபார்ம். அதாவது Z1 இன்ட்டு Z1 ஈக்குவல் டு R1 காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1, Z ஈக்குவல் டு R2 இன்ட்டு காஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 2 ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது R1 இன்ட்டு R2ன்னு வந்துடும். அடுத்து என்ன வரும்னா காஸ் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ப்ளஸ்ஸு ஐ சைன் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 அந்த ரிசல்ட் படி இந்த மாதிரி வரும். ஸோ ப்ராடக்ட்டில் வரும்போது ப்ளஸ் ஃபார்மேட்டில் வரும். இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே தீட்டா 1க்கு பதில் ஆல்ஃபா இருக்குது, தீட்டா 2க்கு பதில் பீட்டா இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஆல்ரெடி இதே கொஷனில் வந்து 1, 2 வச்சுருக்கேன்ல, இதை வந்து 3ன்னு எடுத்துக்கோங்க. 3 எடுத்துட்டாச்சு. ரைட்டு. அடுத்து வந்து 1/xy பார்க்குறேன். 1/xy அப்படின்றது வேறு இல்லை, xyயோட இன்வர்ஸ்னால என்ன சொல்லியிருக்கேன், ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ பண்ணும். அப்படிங்கும்போது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆஃப் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதோட ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் 1/xy ஈக்குவல் டு நம்ம கிடச்சிருக்கு வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆஃப் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ ஃப்ரம் இல்லாட்டி இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஈக்குவேஷன் 3 - 4 இது 3 and 4 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்குது மைனஸ் ஆஃப் 1/xy அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா
x into y minus 1 by xy. அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன எழுதி பார்த்துருவோம். cos of alpha plus beta plus I sin alpha plus beta x into y சப்ட்ராக்ட் பண்ண மைனஸ் ஆஃப், இப்போ இந்த எடுத்துனா cos of alpha plus beta minus of I into sin of alpha plus beta, right. இப்போ இந்த ரிசல்ட் படி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா cos of alpha plus beta plus I into sin of alpha plus beta, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் cos of alpha plus beta மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I into sin alpha plus beta அப்படின்னு வரும். இப்போ எது கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் cos alpha plus beta மைனஸ் cos alpha plus beta கேன்சல் ஆகிரும். இப்போ ரிமைனிங் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா 2 டைம் ஆஃப் I into sin alpha plus beta இப்போ செகண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ஏன்னா அது என்ன ஃபார்மேட் xy மைனஸ் ஆஃப் 1 by xy, ஹென்ஸ் செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூவ்டு. செகண்ட் முடிச்சாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் வந்து x to the power m divided by y to the power n minus of y to the power n divided by x to the power m, that is equal to 2i into sin of m alpha minus n beta அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட். இப்போ கொஸ்டினில் வந்து எக்ஸ் நம்மகிட்ட இருக்குது. எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, ஒய் வந்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ நமக்கு தேவை எக்ஸ் பவர் எம். எக்ஸ் பவர் எம்ன்றது எப்படி எடுத்துட்டோம்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் டு த பவர் எம். அப்போ டிமோர் தியரம் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் வந்து ஆங்கிளில் மல்டிபிள் ஆகும். யூஸிங் த டிமோர்ஸ் தியரம் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். அடுத்தது நமக்கு என்ன வரணும், ஒய் டு த பவர் என் வரணும். ஒய் டு த பவர் என் இங்கே பண்ணிடுவோம். அது வந்து இப்போ ஒய் டு த பவர் என், ஒய்ன்றது ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் டு த பவர் என். அகெயின் இங்கேயும் நம்ம டிமோர்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஐ சைன் என் பீட்டா இது வந்துருச்சு. இப்போ நமக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் டு த பவர் என். ஆக்சுவலி எக்ஸ் டு த பவர் எம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா டிவைடட் பை ஒய் டு த பவர் என் எப்படி இருக்குன்னா காஸ் என் பீட்டா ப்ளஸ்ஸு ஐ சைன் என் பீட்டா அப்படி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன இந்த ஃபார்மேட் படி என்ன சொல்லியிருக்கேன், Z1 by Z2 கான்செப்ட், Z1 by Z2 அப்படின்போது என்ன சொல்கிறோம் R1 by R2 இன்ட்டு நமக்கு என்ன ஒரு காஸ் θ1 மைனஸ் θ2 ப்ளஸ்ஸு ஐ சைன் θ1 மைனஸு θ2. இல்லை θ1ன்றது ஆங்கிள் ஆஃப் Z1, θ2ன்றது ஆங்கிள் ஆஃப் Z2, R1 by R2ன்றது இந்த மாடுலஸ் வேல்யூ. இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது இங்கே 1/1 அது தேவையில்லை, இது மட்டும் எடுத்துங்க. அப்படின்போது இங்கே θ1ன்றது ஆல்ஃபா, θ2ன்றது பீட்டா. அப்போ நமக்கு என்ன வரும்னா காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸு என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸு என் பீட்டா அப்படின்னு வந்துடும். எம் ஆல்ஃபா மைனஸு என் பீட்டா இந்த மாதிரி வரும். இது வந்து இன்ட்ரோடக்ஷன். இந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் வந்து ரஃப் ஒர்க்கு. ரைட். இது எதோட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் எம் டிவைடட் பை ஒய் டு த பவர் என்னோட ரிசல்ட்டு. அடுத்து இன்னொன்று எடுத்துக்கிறோம். இதுவே கொஞ்சம் மாற்றி என்ன சார் ஒய் டு த பவர் என் டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் எம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். எதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் எம் ஒய் டு த பவர் என் இருக்குல்ல, இதோட ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். இதோட இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நமக்கு என்ன வரும், ஜஸ்ட் இன்வர்ஸ் எடுக்கும்போது ஐ வந்து மைனஸ் ஐயா வரும், அவ்வளோதான். காஸ் எம் ஆல்ஃபா மைனஸு என் பீட்டா மைனஸ் ஆஃப் ஐ இன்ட்டு சைன் எம் ஆல்ஃபா மைனஸு என் பீட்டா அப்படின்னு வந்திருக்கு. எம் ஆல்ஃபா மைனஸு என் பீட்டா. ஸோ இதான் என்னோட ரிசல்ட். என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் டு த பவர் என் டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் எம் இஸ் ஈக்குவல் டு காஸ் எம் ஆல்ஃபா மைனஸு என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸு என் பீட்டா
ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 2 போட்டாச்சு, 3 4 போட்டாச்சு. இப்போ 5 and 6 போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து 5ம் இது 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சம் படி பார்த்தா ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். அப்போ என்ன செய்கிறோம், ஈக்குவேஷன் 5 மைனஸ் 6 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஈக்குவேஷன் 5 மைனஸ் 6, ஈக்குவேஷன் 5 மைனஸ் 6. இப்போ 5 முதல் எழுதிக்கிறோம். 5 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து x to the power m divided by y to the power n மைனஸு 6ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து y to the power n divided by x to the power m that is equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. 5 வந்து x to the power m divided by y to the power n, இங்கே வந்து y to the power n divided by x to the power m. அடுத்து ஃபஸ்ட்டோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா cos of m alpha மைனஸு n beta ப்ளஸ் i sin m alpha மைனஸு n beta மைனஸ் ஆஃப் இது எடுத்துக்கிட்டேன்னா cos of m alpha மைனஸ் n beta மைனஸ் ஆஃப் i sin m alpha மைனஸு n beta. ரைட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா இதை எப்படி எடுத்துக்கங்க, cos of m alpha மைனஸ் n beta ப்ளஸ் i sin m alpha மைனஸ் n beta. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் cos of m alpha மைனஸ் n beta ப்ளஸ் i sin m alpha மைனஸ் n beta அப்படின்றது. இப்போது இந்த ப்ளஸ் டைம் இது மைனஸ் டைம் கேன்சல் பண்ணியாச்சு. அதுபோக ரிமைனிங் இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் ஆஃப் i இன்ட்டு சைன் ஆஃப் m alpha மைனஸு n beta. ஸோ நம்ம கொஷின் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கொஷின். y power n 2y minus y power n divided by x power m equal to 2i into sin of m alpha minus n beta. அதே ப்ரூஃப் வந்திருக்குமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து x to the power m divided by y to the power n minus y to the power n divided by x to the power m that is equal to 2i into sin of m alpha minus n beta. Hence subdivision number 3 வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது 4th சப்டிவிஷன் எடுக்கிறீங்க. 4th என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x to the power m y to the power n plus 1 by x to the power m y to the power n equal to 2 cos m alpha plus n beta. 2 alpha m alpha plus n beta இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ரைட்டு. ஆல்ரெடி x to the power m போன சம்லேயே நம்ம பார்த்துருக்கோம். x to the power m y power nன்றது போனதிலே பார்த்தோம். என்ன பார்த்துருந்தோம், x to the power mன்றது cos alpha plus i sin cos m alpha plus i sin m alpha, y power nன்றது cos n beta plus i sin n betaன்னு பார்த்தோம். அதவே இங்கே யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ எடுத்துக்கிற போது x to the power m into y to the power n. x to the power mன்றது என்ன இருக்குன்னா cos of m alpha plus i sin m alpha, y power nன்றது cos n beta plus i sin n beta அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட் ரூல்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். z1 into z2ன்றது θ1 plus θ2 அந்த கான்செப்ட் வரும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன கான்செப்ட் தான் திருப்பி அதவே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த ப்ராடக்ட் கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos of m alpha plus n beta plus i sin m alpha plus n beta, அதாவது z1 into z2 அந்த ரூல் அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து x power m into y to the power n ஓட ரிசல்ட்டு. 1 by x to the power m into y to the power n அந்த ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா இது x to the power m y to the power n ஓட இன்வர்ஸ் எடுத்துக்கும் போது cos of m alpha plus n beta minus of i sin m alpha plus n beta அப்படின்னு இருக்கு. அப்போ 1 by x to the power m into y to the power n equal to cos of m alpha plus n beta minus i sin m alpha plus n beta. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணால் 5 6 வரைக்கும் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7, இதை ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னு எடுத்துக்கிறோம். 8 எடுத்துகிட்டு இப்போ நம்ம சம் படி பார்த்தா அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன செய்கிறோம், ஈக்குவேஷன் 7 + 8 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்.
ஆட் பண்ணும்போது முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து x to the power m into y to the power n ப்ளஸ் 1/x to the power m into y to the power n லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது இது ஆர்டர்லாம் டேரெக்டாகவே பண்ணலாம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு ப்ளஸில் இருக்குது, இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிரும். அப்போ எனக்கு மட்டும் நமக்கு இருக்குன்னா இருக்கணும் 2 into cos of m alpha ப்ளஸ் n beta அது மட்டும் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு cos of m alpha ப்ளஸ் n beta, இங்கே ஒரு cos of m alpha ப்ளஸ் n beta ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 2 time of cos of m alpha plus n beta. இது வந்து ப்ளஸ் i into sin of m alpha plus n beta மைனஸ் of i into sin m alpha plus n beta அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நமக்கு அடுத்த ப்ரூஃபும் கிடச்சிச்சு. இப்போ என்ன சொல்லிடுறோம், ஹென்ஸ் சப்டிஷன் நம்பர் 4 ப்ரூவ்ட். ஸோ இந்த கொஷின் வந்து ஒரே கொஷின் வந்து 4 சப்டிஷன் இருக்குது. 4 சப்டிஷன் நம்ம எலாபரேட்டாக போட வேண்டியது இருக்குது. எலாபரேட்டாக போட்டாச்சு. ஃபுல்லாக பாருங்கள், சிம்பிள் கான்செப்ட் தான். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா டிமோவர் தியரம் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் நம்ம பார்த்து ப்ராடக்ட் ஆஃப் த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த போலார் ஃபார்ம், டிவிஷன் ஆஃப் த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த போலார் ஃபார்ம் கான்செப்ட் அதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். Exercise 2.8 question number 5 solve the equation z cube plus 27 equal to 0. இது எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ சொல்யூஷனில் வந்து ஃபஸ்ட்டு z cube equal to என்ன செய்யணும், மைனஸ் ஆஃப் 27 எடுத்துக்கிறேன். அப்போ z equal to என்ன செய்யணும், மைனஸ் ஆஃப் 27 ஹோல் டு த பவர் 1/3 இப்படி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து nth ரூட்ன்ற கான்செப்ட் படி இந்த கியூப் ரூட் கான்செப்ட்டுக்கு இது கன்வர்ஷன் ஆயிடுச்சு. இங்கேருந்து போகுது 3 இங்கே போகும்போது. இப்போ z equal to -1 ஹோல் டு த பவர் 1/3 27 ஹோல் டு த பவர் 1/3ன்னு வரும். அப்போ z equal to இப்போ 27 வந்து 3 கியூப்னு போடலாம், ஹோல் டு த பவர் 1/3. அப்போ என்ன 3 into 3 to the power 3 into 3 to the power 1/3. இப்போ கேன்சல் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்லி 3ன்னு வந்துடும். அப்போது இது என்ன செய்கிறோம், 27 பவர் 1/3 27 பவர் 1/3 அப்படின்றது என்ன செய்கிறோம், 3 to the power 3 into பவர் ஆஃப் 1/3ன்னு போட்டுட்டு கேன்சல் பண்ணி 3ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ இது எப்படி எடுத்துக்கோன்னா 3 into -1 ஹோல் டு த பவர் 1/3. அப்போ இது வந்து கியூப் ரூட் கான்செப்ட். அப்போ இந்த -1க்கு நம்ம போலார் ஃபார்ம் எழுதி அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். போலார் ஃபார்ம் எழுதுகிற மெத்தட் நமக்கு தெரியும். z equal to r into cos theta plus i sin thetaன்னு போட்டுட்டு ஆரோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அது போட்டுட்டு தீட்டாவோட வேல்யூ செலக்ட் பண்ணணும். பட் இந்த மாதிரி -1 +1 -i +i எல்லாம் வரும்போது நீங்கள் அவ்வளோ லென்த்தாக போட வேணாம். அந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும், அதை வச்சே போடலாம். இப்போது எப்போ வந்து -1 வரும்னா cos π வந்து -1. அதனால் என்னோடய போலார் ஃபார்ம் நான் டேரெக்டாகவே எழுத போகிறேன். எப்படி எழுதுனா 3 into cos π ப்ளஸ் i into sin π ஹோல் டு த பவர் 1/3ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா cos π வந்து -1, sin π 0 ஆயிரும். அப்போ என்னோட எக்ஸ்பென்ஷன் வந்து -1 தான் வரும். அப்போ இந்த மாதிரி -1 வரும்போது என்னோட போலார் ஃபார்மை நீங்கள் டேரெக்டாகவே எழுதுங்க. அந்த லாங் ப்ராசஸ் நீங்கள் போட தேவையில்லை. cos π ப்ளஸ் i sin π போலார் ஃபார்ம் எழுதியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொல்யூஷன் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு அந்த தீட்டா ப்ளஸ் 2k π ஹோல் டிவைடட் பை n அப்படின்ற கான்செப்டை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆர்டர் 2k π ஆங்கிளோட 2k π நம்ம ஆட் பண்ணிக்கணும். cos ஆஃப் 2k π ப்ளஸ் π ப்ளஸ் i sin 2k π ப்ளஸ் π நம்ம பண்ணிக்கணும். போலார் ஃபார்ம் எழுதும்போது இது நம்ம சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 2k π நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆங்கிளோட. ரைட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா z equal to இப்போ டிமோவர் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா 3 வந்து டேக் இன் டு த ஆங்கிள் ஃபார்மேட் ஆங்கிளுக்கு எடுத்துகிட்டு போகும்போது cos ஆஃப் 2k π ப்ளஸ் π டிவைடட் பை 3 ப்ளஸ் i sin 2k π ப்ளஸ் π ஹோல் டிவைடட் பை 3 ஆங்கிளில் கொண்டு வந்துடும். இது வந்து டிமோவர் தியரம் கான்செப்ட். அதாவது cos தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா ஹோல் டு த பவர் n அப்படின்றது தான் cos n தீட்டா ப்ளஸ்ஸு cos n தீட்டா ப்ளஸ்ஸு i sin n தீட்டா அந்த கான்செப்ட் படி போட்டாச்சு. நீங்கள் அப்படியே வச்சுட்டாலும் பரவாயில்லை. இல்லை ஆர் அனதர் ஒன் ஃபார்மேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறவா எழுதுகிறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. z to the power 1/n equal to r to the power 1/n into cos of theta plus 2k pi divided by n plus i sin 2k pi theta plus 2k pi whole divided by n where k is equal to 0, 1, 2, dash dash
n minus 1. இப்போ k equal to 0, 1, 2, s n minus 1 இந்த ஃபார்மேட் படி தான் இதை நம்ம கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் தான் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிட்டாலும் சரி, இல்லை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போலார் ஃபார்ம் எழுதியிருக்கோம். அடுத்து வந்து அதில் ஆட் 2kp வித் ஆங்கிளோட 2kp ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்ளை த டிமோர் தியரம் நீ அப்படி வச்சுட்டாலும் சரி, இல்லை இந்த கான்செப்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுட்டாலும் சரி. இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனில் இந்த கான்செப்டை நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டு. இப்போது இந்த இசட் கான்செப்ட் படி, இதோட கான்செப்ட் படி k என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் k equal to 0, 1, 2 வரைக்கும் வரும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, பவர் 1/n இருக்குது, n-1 வரைக்கும் இருக்குது. இங்கே பவர் வந்து என்ன இருக்குது, ஆக்சுவலாக z to the power 1/3 தான் நமக்கு க்யூப் ஃபார்மேட்டு. அப்போ க்யூப் ஃபார்மேட் அப்படின்போது நமக்கு எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு த 2 வரைக்கும், 0, 1, 2, 3 ரூட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இஃப் கேவோட வேல்யூ 0 எடுத்துக்கிறேன், கேவோட வேல்யூ 0 எடுத்துட்டோம்னா, கேவோட வேல்யூ 0 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த போர்ஷன் ஃபுல்லாக 0 வரும், π/3 மட்டும் வரும். அப்போது 3 into cos π/3 ப்ளஸ் i sin π/3 அப்படின்னு இருக்கும். cos π/3 ப்ளஸ் i sin π/3. இஃப் k equal to 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கேக்கு 1 போட்டோம்னா 2π இருக்குது, 2π ப்ளஸ் π வந்து 3π. அப்போ இந்த 3 இங்கே வெளியில் அப்படி இருக்கணும், cos 3π/3 ப்ளஸ் i sin 3π/3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது வந்து இஃப் k equal to 2 எடுத்துட்டோம்னா, இங்கே 2 அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 2 into 2 4, அப்போ 5π/3. அப்போ 3 into cos 5π/3 ப்ளஸ் i sin 5π/3, i sin 5π/3. அப்போ என்ன செய்கிறோம், இந்த 3 கூட கேன்சல் பண்ணால் 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா பை மட்டும் இருக்கும். அப்போது நமக்கு ஃபைனல் ஃபார்மேட் என்ன வரும்னு பாருங்கள். therefore the roots are எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து 3 போட்டுட்டு காஸ் சைன்றது ஷார்ட் ஃபார்ம் வந்து சிஸ்ன்னு சொல்லலாம், 3 sis π/3 கமா இது வந்து 3 இன்ட்டு இது என்ன இருக்குன்னா காஸ் பை 3 sis பை மட்டும் வரும். இங்கே நம்ம 3 sis 5π/3ன்னு வரும், 5π/3. அப்போ 3 sis π/3 காஸ் பை வந்து -1. அப்போ என்ன வரும்னா காஸ் பை -1 சைன் பை வந்து 0ன்னு வந்துடும். அப்போ 3 இன்ட்டு இது -1 இருக்கும், 3 sis 5π/3ன்னு வரும். அப்போ 3 sis π/3, 3 sis π/3. அடுத்த நேரத்தில் 3 இன்ட்டு -1 வந்து -3 கமா 3 sis 5π/3. ஓகே, ஒன் செகண்ட் பாருங்கள். இப்போ நம்மகிட்ட என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் சிஸ்ன்னு எடுத்திருக்கேன். 3 sis π/3, இதை வந்து 3 sis பை மட்டும் ரிமைனிங் இருக்குது. இதில் வந்து என்ன 3 sis 5π/3ன்னு எடுத்தாச்சு. இது அப்படியே வந்துருச்சு. இதில் வந்து காஸ் பை, இந்த காஸ் பைக்கு வந்து -1, சைன் பைக்கு வந்து 0. அப்போது -1 + 0 வந்து -1 எடுத்தாச்சு. 3 sis 5π/3, அப்போ -3ன்னு எடுத்தாச்சு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் சொல்யூஷன். Exercise 2.8, 6th question. If omega is not equal to 1, is the cube root of unity. Show that the roots of the equation z-1 whole to the power 3 plus 8 that is equal to 0. -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. இதெல்லாம் அந்த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதான் அதோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஒமேகா வந்து நாட் ஈக்குவல் டு 1, இது வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷனில் ஃபஸ்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறோம்னா, z-1 whole to the power 3 plus 8 that is equal to 0. அப்போ z-1 whole to the power 3 that is equal to -8ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன செய்கிறோம், மல்டிப்ளை வித் ஒரு மைனஸ், ஏன்னா அது +8 மாற்றிக்கிட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதை இதுக்காக என்ன செய்கிறோம், +8 மாற்றிக்கிறோம். அப்போ ஒரு மல்டிப்ளை வித் மைனஸ், இங்கிட்டு ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். z-1 whole to the power 3 equal to இது வந்து +8 ஆயிரும். இப்போ இது எங்கள் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1 - zன்னு மாறிடும். கியூப் ஈக்குவல் டு 8ன்னு வந்துடும். கியூப் ஈக்குவல் டு 8. அப்போ என்ன செய்கிறோம், அடுத்து வந்து 1 - z equal to 8 to the power 1/3ன்னு வந்துக்கலாம். 8 to the power 1/3. அப்போ இது எப்படி எடுத்துக்கிறோம்னா, 8 to the power 1/3 அப்படின்றது எப்படின்னா, 1 - z equal to 8 to the power 1/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 cube whole to the power 1/3ன்னு எழுதலாம். அப்போ 2 cube into 1/3ன்னு எழுதணுமா, 3 கேன்சல் ஆனால் 2ன்னு வந்துடும்.
அப்போ இதை எப்படி எழுதுறோம்னா இதை வந்து 2ன்னு எழுதிக்கலாம். 2 இன்ட்டு இது இல்லைனா 2 இன்ட்டு 1 அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். 2ன்ற ஃபார்மேட் எப்படி எதுனா 2 இன்ட்டு 1 அந்த 1க்கு வந்து 1/3ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி 2 கூட முடியுது, பட் நமக்கு அந்த போலார் ஃபார்ம் வேணும் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறோம், இன்ட்டு 1 போட்டுக்கிறேன். 1 to the power anything is again 1 தான். 1 into 2 வந்து 2 தான். அடுத்து வந்து 1 - zட்டுங்க அப்படி இருக்கட்டும். 2 இன்ட்டு 1ஓட போலார் ஃபார்ம் நமக்கு தெரியும், cos 0 + i sin 0. இதோட ஆட் 2k பை பண்ணிட்டு தான் அந்த க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பண்ணோம். க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஒமேகா ஸ்கொயர் ஆர் த க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அந்த கான்செப்ட் இங்கே எடுத்துங்க. அப்போ 1 to the power 1/3ன்றது இந்த க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்து 1, ஒமேகா ஸ்கொயர் அப்படியே டேரெக்டாக எடுத்துங்க. ஏன்னா அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க, ஒமேகா இஸ் த க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அந்த கொடுத்துருக்கனால 1 ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கங்க. அப்படின்போது இப்போ அடுத்த ஸ்டேஜில் என்ன செய்கிறோம், 1 - z = இப்போ 2 ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. இதை எப்படி நம்ம கன்வர்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 போகும்போது ஆக்சுவலாக இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - z = 2ன்னு எடுத்தோம்னா -z = 2 - 1 -z = 1 z = -1 வரும். z = -1. அப்போ நான் என்ன செய்கிறேன், z = ஃபஸ்ட்டு வந்து -1 எடுத்துக்கிறேன். அடுத்து அதே மாதிரி என்ன செய்கிறோம், 1 - z = 2 ஒமேகான்னு எடுத்துக்கிட்டோம்னா -z = 2 ஒமேகா -1. அப்போ z = 1 - 2 ஒமேகான்னு வரும். அப்போ z = 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகான்னு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து இதே மாதிரி என்ன சொல்கிறேன், அடுத்த ஸ்டேஜ் வந்து 1 - z = 2 ஒமேகா ஸ்கொயர் எடுத்திங்கன்னா -z = 2 ஒமேகா ஸ்கொயர் -1. அப்போ z = 1 - 2 ஒமேகா ஸ்கொயர் அப்படி வரும். 1 - 2 ஒமேகா ஸ்கொயர். ஸோ இசட்டோட ஃபார்மேட் வந்து -1, 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டி தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இது ஒரு சிம்பிளான ஃபார்மேட்லேயே போட்டாச்சு. இது என்ன எலாபரேட்டாக போடுறதா இருந்தால் 1ஓட போலார் ஃபார்ம் எடுத்துகிட்டு cos 0 + i sin 0 அடுத்து 2k பை எல்லாம் ஆட் பண்ணி எலாபரேட்டாக போடலாம். பட் நமக்கு அந்த க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ட்டாக வந்து என்ன செய்யணும், 1 ஒமேகா ஸ்கொயர்ன்ற கான்செப்ட் எடுத்து அப்ளை பண்ணி இதை 3 ரூட்டாக கன்வர்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகே, எக்ஸசைஸ் 2.8 7th question, find the value of summation of k = 1 to 8 sis 2k/9 + i sin 2k/9. இதுதான் கான்செப்ட். சம்மேஷன் ஆஃப், அப்போ மொத்தம் இதில் வந்து 8 டேர்ம்ஸ் இருக்குது. இதனோட ஆங்கிள் ஃபார்மேட் வந்து 2π/9 இருக்குது. ஸோ இதனோட சொல்யூஷன், இதனோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஒமேகா அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறேன்னா, லெட் ஒமேகா = sis 2π/9 அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட் ஒமேகா = sis 2π/9 எடுத்துக்கிட்டேன்னா then 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூப் dash ஒமேகா பவர் 8 ஆர் 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்ற கான்செப்டில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ nth ரூட் ஆஃப் யூனிட்டி, nth ரூட் ஆஃப் யூனிட்டின்றது என்ன செய்யணும்னா sis 2k/n அப்படின்னு சொன்னோம். வேர் கேவோட வேல்யூ என்ன செய்யணும், 0, 1, 2, dash n - 1 வரைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதில் என்ன செய்யணும், ஒமேகா = sis 2π/n எடுத்தாச்சு. ஒமேகா = sis 2π/n எடுத்தாச்சு. இப்போ இந்த கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கேக்கு 0 போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கான்செப்ட் இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதில் கேக்கு 0 போட்டால் sis 0, அடுத்து sis கேக்கு 1 போட்டோம்னா 2π/n, அடுத்து sis 2 போட்டோம்னா 4π/n, இப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா sis கேக்கு n பண்ணால் 2n - 1 π/n அப்படின்னு இருக்கும். இப்போ sis 0 cos 0 + i sin 0ன்றது வந்து 1, ஏன்னா cos 0 1 sin 0 0. இதை தான் நம்ம ஒமேகான்னு வச்சுருக்கோம். தட் இஸ் அன் ஒமேகா.
இது பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4 பைன்னு இருக்குல்லையா, அதனால் வந்து என்ன செய்ய ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆஃப் பவர் எடுக்கும்போது ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை ஒமேகா க்யூப் இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ இது வரை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் n-1 வரைக்கும் போகும். ஒமேகா பவர் n-1. அப்போது nth ரூட் ஆஃப் யூனிட்டின்றது 1ல் ஆரம்பித்து 1 ஒமேகா இந்த மாதிரி ஆரம்பித்து நம்ம எது வர போகுது ஒமேகா பவர் n-1 வரைக்கும் போகுது. ஸோ அதே கான்செப்ட் படி நீங்கள் பார்க்கும்போது நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவைட் பை 9 கொடுத்துருக்காங்க. அங்கே பை எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க 9 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இது வந்து 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்றதை நம்ம முடிவு பண்ணிடலாம். இங்கே n இருக்கனால nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, இங்கே டிவைட் பை 9 இருக்கனால 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஏன்னா அந்த ஃபார்மேட்லாம் சேமாக தான் இருக்குது. 2k பை பை n ப்ளஸ் i sin 2k பை பை n, எண்ணுக்கு பதிலாக 9 இருக்குது. பட் இவங்க எல்லா டேர்ம் கொடுக்கல. எந்த டேர்ம்னா k = 1 to 8 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 0 கொடுக்காம, இந்த k = 0ன்ற டேர்மை கொடுக்காம 1லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதை என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு n ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கோம் 1 + ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் டேஷ் ஒமேகா பவர் n-1. இதை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 0 வரும்னு சொல்லியிருக்கோம். அதே கான்செப்டை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 + ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா க்யூப் டேஷ் ப்ளஸ் ஒமேகா பவர் 8 அது வரைக்கும் நமக்கு வந்து ஆன்சர் 0 அப்படின்னு வரும் 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. பட் இந்த 1 அப்படின்றது எதோட ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k வந்து 0 வந்து அந்த ரூட் வரும். பட் கேக்கு நமக்கு 0 இங்கே இல்லை. கேக்கு என்ன தான் இருக்குது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கனால ரிமைனிங் மட்டும் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா க்யூப் ப்ளஸ் டேஷ் ஒமேகா பவர் 8 ஈக்குவல் டு -1. அப்போ ஆக்சுவலாக இதுதான் அந்த ஃபார்மேட். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒமேகா அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை 6/2π/9. அப்போ கேக்கு 1 போட்டால் 2π/9. இது வந்து 2 போட்டோம்னா அடுத்து வந்து கேக்கு 2 போட்டோம்னா 4π/9 அப்படி ஒன்றா வரும். எது வரைக்கும் வரும்னா கேக்கு 1 போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம், 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா சம்மேஷன் ஆஃப் k = 1 to 8ன்னு போட்டு cos 2kπ / 9 ப்ளஸ் i sin 2kπ / 9 தட் இஸ் ஈக்குவல் டு -1. அதான் இதனோட சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு மேக்ஸிமம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். கூதுரு பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள்.